Hi children, next exercise 1.5. So 1.5ல first question உங்களுக்கு Venn diagram கொடுத்துட்டு values கேட்டிருக்காங்க. இப்போ இதை அப்படியே என்ன பண்ணலாம், நீங்கள் ஏபிசின்னு தனியாக எழுதிக்கவும் செய்யலாம், ஏ என்ன பி என்ன சி என்னன்னு எழுதிக்கவும் செய்யலாம். மோரோவர் இப்படியே இருக்கிறது தான் ஈஸி, பிகாஸ் நான் ஏ யூனியன் சி ஏ யூனியன் பி கேட்டேன்னா இந்த சர்க்கிள் இருக்க ஃபுல்லாத்தையும் எழுதுவேன், இந்த சர்க்கிள் இருக்க எல்லாத்தையும் எழுதுவேன். இன்டர்செக்ஷன் கேட்டாங்கன்னா கரெக்டாக ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு -1 and -2 கரெக்டாக. A intersection C க்கு 3 and -2. A intersection B intersection C க்கு இதுதான் intersection part of A, B, C மூணுத்துக்குமே இல்லையா. So A intersection B intersection C னா I have to write -2. So diagram பார்த்து எழுதுறது நம்ம roster formல இப்படி எழுதி வச்சுக்கிறத விட ஈஸி. ஓகேவா. ஸோ உங்களுக்கு சப்போஸ் தேவைன்னா இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், roster formல எழுதி வச்சுக்கணும், இல்லை டயக்ராம் பார்த்து எழுதலாம். ஓகேவா. Now diagram is actually easy. Okay. A minus B கேட்டிருக்காங்க. What is A minus B? What is the meaning for A minus B? Actually A மட்டும்தான் இருக்கணும், B eliminate பண்ணிடணும். கரெக்டா. So what you have to eliminate? Pencil, one second. Okay, no issues. B is a circle, this one, right? This one is a B circle. So இந்த touch பண்ணாமல் A elements மட்டும் நம்ம எழுத போகிறோம். 4, 6, 3 இது எழுதலாமா எழுதக்கூடாதா? ஏன்னா இங்கே -c கொடுக்கல. 3 இஸ் அ இன்டர்செக்ஷன் பார்ட் ஆஃப் ஏ அண்ட் சி இல்லையா. பட் இது சிக்கும் இருக்கிறதுனால நம்ம சி எழுத வேண்டாம், நீங்கள் -c கொடுக்கவே இல்லை. ஸோ ஐ கேன் ரைட் 3. ஓகே. ஸோ 4, 6, 3. யூ ஹாவ் டு ரைட் ஏ எலிமெண்ட்ஸ் பை எலிமினேட்டிங் பி. இந்த பி சர்க்கிள் டச் பண்ணாமல் எழுதணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பி மைனஸ் சி, பியும் சியும் எழுதணும். ஐ மீன் பி மட்டும் எழுதணும், எலிமினேட்டிங் சி. ஸோ இதை அப்படியே எலிமினேட் பண்ணணும்னா -1, 5, 7. 5, 7. Got it? That's it. Now A dash union B dash. ஸோ இது ரெண்டும் யூனியன் பண்ணணும்னா முதல்ல இது ரெண்டும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக. ஃபஸ்ட்டு A dash கண்டுபிடிக்கலாமா. ஏ தவிர மற்ற எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதணும். ஸோ யூ ஹாவ் டு எலிமினேட் the whole A circle. That is called A dash. ஏ தவிர மற்ற எல்லாமே. ஸோ அதை டார்க்காக போட்டிருக்கேன், அது சர்க்கிள்குள்ளே இருக்க 4, 6, 3, 2, 1 தவிர, ஐ மீன் 4, 6, 3, -2, -1 தவிர மற்ற எல்லா நம்பர்ஸும் எழுதணும். எல்லாம் இந்த சென்ஸ் யூனிவர்சல் செட்டும் சேர்த்து எழுதணும். A dash 5, 7, 8, 0, -3, 1, 2. So this is our A dash. What do you mean by B dash? So except B, you have to write all the numbers. -1, -2, 5, 7, 8 தவிர மற்ற எல்லாமே எழுதணும். 4, 6, 3, 0, -3, 1, 2. கரெக்டா. ஸோ பி எலிமெண்ட் நான் டச் பண்ணல, பி தவிர மற்ற எல்லாமே. ஃபைன். வாட் இஸ் த யூனியன் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்? இது உங்களுக்கே தெரியும், ரெண்டுத்தையும் டுகெதராக எழுத போகிறோம். 0, 1, 2 இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும்போது டிக் போட்டுக்கோங்க. ஓகே. -3, 3, 6, 4, 5, 7, 8. 5, 7, 8. ஸோ திஸ் இஸ் A dash union B dash. எப்படி A dash union B dash போட்டோமோ அதே மாதிரி A dash intersection B dash. இங்கே A dash B dash இருக்கிறனால நீங்கள் மறுபடியும் கண்டுபிடிக்க வேணாம், யூ கேன் ரைட் ஃப்ரம் ஹியர். ஸோ இதில் இன்டர்செக்ஷன் பார்ட் என்ன, 0 ரெண்டுத்துலேயும் காமன், 1 ரெண்டுத்துலேயும் காமன், 2 ரெண்டுத்துலேயும் காமன், -3 ரெண்டுத்துலேயும் காமன், வேறு எதுவுமே காமன் பார்ட் இல்லை. ஸோ திஸ் இஸ் A intersection B, ஐ மீன் A dash intersection B dash. திஸ் இஸ் A dash union B dash. புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் B union C dash. ஃபஸ்ட்டு B union C கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து காம்ப்ளிமெண்ட், டேஷுங்கிறது காம்ப்ளிமெண்ட் இல்லையா, அதுலேருந்து காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் B union C ஃபர்ஸ்ட்? பியும் சியும் இன்க்ளூட். ஸோ -1, -2, 5, 7, 8, 3, 0, -3. This is B union C, isn't it? Right? So okay. இது வேண்டாம். B union C dash. ஸோ இதுதான் B union C. இதுலேருந்து டேஷ் கண்டுபிடிக்கணும். இந்த எலமெண்ட்ஸ் இல்லாமல் மற்ற எல்லா எலமெண்ட்ஸும் எழுத போகிறோம். ஸோ இந்த யூனியன் பார்ட் இது இல்லாமல் மற்ற எல்லாத்தையுமே எழுத போகிறோம். 4, 6,
1 2. That's it. டேஷ்னா இது யூனிவர்சல் செட்டையும் சேர்த்து எழுதணும். ஓகேவா? பி யூனியன் சி எழுதிட்டு அதோட டேஷ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். திஸ் இஸ் பி யூனியன் சி இல்லையா? அண்ட் காம்ப்ளிமெண்ட் இன் த சென்ஸ் ஐ காட் அ பென்சில். ஸோ இந்த பார்ட் பி யூனியன் சி, அந்த பி யூனியன் சி ஃபுல்லாத்தையும் எழுதிட்டேன். டேஷுங்கிறது அந்த யூனியன் இல்லாமல் மற்ற எல்லா எலமெண்ட்ஸும் எழுதணும். 4 6 1 2. காட் இட்? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி யூனியன் சி. நான் இங்கே போடுறேன், அப்போ தான் எனக்கு டயக்ராம் தெரியும். ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஃபஸ்ட்டு பி யூனியன் சி எழுதணுமா? விச் இஸ் பி யூனியன் சி ஹியர்? இந்த இடத்துல இது பி யூனியன் சி, இதுதான் பி யூனியன் சி டேஷ் இல்லையா? திஸ் இஸ் பி யூனியன் சி. நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன். ஏ மைனஸ் பி யூனியன் சி. நான் ஏ மட்டும் எழுதணும், இந்த பி யூனியன் சியை டச்சே பண்ணக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக இந்த பி யூனியன் சி டச்சே பண்ணக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஐ ஹாவ் டு ரைட் ஒன்லி ஏ, எலிமினேட்டிங் பி யூனியன் சி இல்லையா? அப்போ 4 and 6. தட்ஸ் இட். காட் இட்? நெக்ஸ்ட் கொஷின். இன்னொரு கொஷின் இருக்கா? ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் பி இன்டர்செக்ஷன் சி? அது போல் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சி இங்கே என்னது? -2 8. -2 8. ஏ மைனஸ் இது ரெண்டே ரெண்டு எலிமெண்ட்டுன்றதுனால ஏ மைனஸ் திஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஐ ஹாவ் டு ரைட் ஏ, அந்த இன்டர்செக்ஷன் பார்ட் மட்டும் எழுதக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? -4 6 3 -1. பி இன்டர்செக்ஷன் சிங்கிறது என்னது? இதுவா? ஸோ இந்த பார்ட்டை மட்டும் விட்டுட்டு 4 6 -1 3 இது எல்லாமே எழுதணும். காட் இட்? நெக்ஸ்ட் கொஷின். இஃப் k = 2, இட்ஸ் வெரி ஈஸி. பட் இருந்தாலும் நான் ஒரே ஒரு சம் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ நேரம் போட்டது மாதிரியே தான் வருது, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே வரல சரியா? இவ்வளோ நேரம் போட்டதே தான் வருது. If k equal to A, B, D, E, F, L equal to B, C, D, G, M equal to A, B, C, D, H. So number 1, K union L intersection M. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு பண்ணணும் இல்லையா? L intersection M. ரெண்டுத்துல இன்டர்செக்ஷன் பார்ட் என்னவா இருக்குது? எல்லும் எம்மும் எடுக்கணும். இதில் இன்டர்செக்ஷன் பார்ட் பி ரெண்டுத்துலேயும் இருக்குது, சி ரெண்டுத்துலேயும் இருக்குது, டி ரெண்டுத்துலேயும் இருக்குது. இது 3 எலிமெண்ட்டும் ரெண்டுத்துலேயும் இருக்குது. நவ் K யூனியன் L intersection M. இப்படி எழுதுனா நீங்கள் K எலிமெண்ட்ஸை எழுதிக்கோங்க. A, B, D, E, F. இந்த யூனியன் அப்படியே போடுங்க. முக்கியமாக இந்த இன்டர்செக்ஷனாக யூஸ் ஆகும். L intersection M நம்ம வேல்யூஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். B, C, Dன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் யூனியன் பண்ணுங்கள். இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் L intersection M நான் இங்கேருந்து பார்க்கணும், கேவை இங்கே பார்க்கணும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டிக்கும் போட முடியாது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள். கரெக்டாக? அப்படி இருக்கும்போது K வேல்யூ எடுத்து எழுதுங்க. ரைட் திஸ் யூனியன், ரைட் திஸ் வேல்யூ. Now find the union. If you find the intersection here, put intersection here and then find out the common elements. புரிஞ்சுதா? இப்போ ஈஸி. A, B, C, D, E, F. I have said. யூனியன் கண்டுபிடிச்சாச்சு. தட்ஸ் இட். இதே மாதிரி இன்னும் 2 கொஷின் கேட்டிருக்காங்க, இன்னும் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. யூ இட் செல்ஃப் ஃபைண்ட் அவுட். ஓகே. 4th ஒன் மட்டும் நான் சொல்கிறேன். பிகாஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு சொல்லியிருக்காங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன். இதுலேயே 4th சப்டிவிஷன், செகண்டில் 4th சப்டிவிஷன். K intersection L union K intersection M. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
What is distributive property? K union L intersection M equal to K union L intersection K union M. You have to find out this and you have to verify the distributive property also. Okay va? So we can write another form. இதில் இன்னொரு ஃபார்ம் இருக்குது. K intersection L union M equal to K intersection L union K intersection M. இப்போ இந்த ஃபார்ம் வந்துருச்சா? So we have two distributive properties, a plus b into c, a into b plus c equal to a into b plus b, a into c எழுதுவோம் இல்லையா, அதே distributive property தான் set languageலையும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஹியர் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஒன் எடுத்தாலும் சரி செகண்ட் ஒன் எடுத்தாலும் சரி, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் டூ வேல்யூஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்கோங்க. அப்போனா நான் இதை எடுத்துக்கவா, கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம், இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஃபஸ்ட்டு எல் யூனியன் எம் கண்டுபிடிக்கணும். I have LM this side. நீங்கள் புக்ஸ் இருந்தால் பக்கத்தில் செக் பண்ணிக்கோங்க. L union M எப்படி எழுதலாம்? A B C D A B C D G H. So these are all union. K intersection L union M. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், you have to write the K values. A B D E F எழுதிட்டு put this intersection and then find L union M values அப்படியே எழுதிக்கோ. A B C D G H எல்லாமே கம்மா போட்டு எழுதுங்க கண்டிப்பாக. ஸோ இதில் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் என்ன? now find out intersection points. ஸோ நான் L union M இங்கேயும் கேவை நான் எழுதியிருக்க கிவன்லேயும் தேடுறதுக்கு பதிலாக இப்படி எழுதிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் மிஸ்டேக் எதுவும் பண்ண மாட்டீங்க. ஸோ ஹியர் இன்டர்செக்ஷன் A B D, that's it. A B D இது ரெண்டும், இது மூணும் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ். ஓகே, இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சாச்சு. ரைட் ஹேண்ட் சைட் வரலாமா? வாட் இஸ் த ரைட் ஹேண்ட் சைட்? கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம். வாட் இஸ் கே இன்டர்செக்ஷன் எல்? கே அண்ட் இன்டர்செக்ஷன் எல் பி, சி இல்லை, டி இருக்குது, ஜி இல்லை. தட்ஸ் இட். What is K intersection M? ரெண்டுத்துக்கும் intersection point A இருக்கு, B இருக்கு, D இருக்கு. Now K intersection L union K intersection M. So இது togetherன்றதுனால A B D அப்படியே எழுதிக்கலாமா? That's it. 1 and 2 ரெண்டு சேமாக இருக்கா? 1 value 2 value ரெண்டு சேமாக இருக்கா? I can say hence prove. Got it? Next question. Question number 3. இப்போ question number 3 வந்து A union B intersection C equal to A union B intersection A union C. So இது நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க இல்லையா? Let me go to question number 4. அதே கொஷின் தான், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஈஸி, யூ ஜஸ்ட் ட்ரை இட். கொஷின் நம்பர் 5, இட் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனியன் இன்டர்செக்ஷன் நீங்கள் பழகிட்டீங்க, நீங்களே ட்ரை பண்ணுங்கள் சரியா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ஸோ மைனஸோ வந்தால் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கொஷின் நம்பர் 5, ஏ வேல்யூ பி C E G H, B value A C D G I, C value A D E G H. What we have to prove? Show that A minus B intersection C equal to A minus B union A minus C, isn't it? Okay, let us see the proof. Left hand side எடுத்துக்கலாமா? B intersection C first கண்டுபிடிக்கணும். left hand side முதல்ல என்னது? A minus B intersection C. அதில் B intersection C கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இது ரெண்டுக்கு intersection என்ன? A intersection common point, D common point, G common point. So this is intersection. A minus B intersection C. Write down A first. B,
C E G H. இந்த மைனஸ் அப்படியே எழுதுங்க. இன்டர்செக்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். B இன்டர்செக்ஷன் C வேல்யூ A D G. இப்போ என்ன பண்ணணும், இதுலேருந்து இந்த எலிமெண்ட்ஸை மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் மைனஸ் இந்த சென்ஸ் இந்த இதை எலிமினேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ADG இருந்தால் எழுதக்கூடாது, G மட்டும்தான் இருக்குது, AD இல்லை. ஸோ ஐ கேன் ரைட் திஸ் alone BCEH. இப்படி மைனஸ் போட்டு இதே மைனஸ் போட்டு எழுதிக்கிங்கன்னா இங்கே செட் லாங்குவேஜில் மைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மைனஸ்க்கு அடுத்து வர எலிமெண்ட்ஸ் இங்கே இருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணணும். ஏ இருந்தால் எலிமினேட் பண்ணிட்டு தான் மிச்சத்தை எழுதணும். டி இருந்தால் எலிமினேட் பண்ணிடணும், ஜி இருந்தால் எலிமினேட் பண்ணிடணும். ஸோ மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எலிமினேட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஜி அண்ட் ஜி மைனஸ் பண்ணால் 0 வரணும். அதனால தான் நான் மைனஸ் பண்ணணும்னு சொல்லலை. ஜி மைனஸ் ஜி 0ன்னு சொல்லணும். 2 மைனஸ் 2 0 இல்லையா? ஸோ அதனால தான் நான் மைனஸ்னு சொல்லாமல் எலிமினேட்னு சொல்கிறேன். செட் லாங்குவேஜில் அதான் மீனிங். ஓகேவா? ஸோ மைனஸ் இன் த சென்ஸ் A minus this one na முதல்ல இதை எழுதிக்கோங்க, which means இந்த elements இங்கே இருந்ததுன்னா you have to eliminate and write. இங்கே G மட்டும்தான் இருக்கு, so I have eliminated G and I have written. Okay, so this is left hand side. What is right hand side? A minus B union A minus C. First A minus B கண்டுபிடிக்கணும். மறுபடியும் A எழுதிக்கிறீங்களா? B C E G H எழுதிக்கோங்க, மைனஸ் போடுங்க. B எழுதுங்க, A C D G I எழுதிக்கிட்டாச்சா? ஈக்குவல் டு இப்போ இந்த எலிமெண்ட்டை எழுதணும், மைனஸ் எலிமினேட்டிங் திஸ் எலிமெண்ட். A C D G I இதெல்லாம் இங்கே இருந்ததுன்னா எலிமினேட் பண்ணிடணும். ஸோ G எலிமினேட் பண்ண சொல்லியிருக்காங்க, C எலிமினேட் பண்ணணும், D இங்கே இல்லை, A இங்கே இல்லை, I இங்கே இல்லை. ஸோ மிச்சம் மட்டும் எழுதுங்க. எலிமினேட் பண்ணியாச்சு, BEH. காட் இட்? நெக்ஸ்ட் ஒன் A மைனஸ் C கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கோங்க, BCEGH மைனஸ் ADEGH. இப்போது ADEG வாட் இஸ் தட்? சி எழுதணும். என்ன எழுதியிருக்கேன்? ஓகே, சி தான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ADEGH இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. ஏ இல்லை, டி இல்லை, E இருக்குது, எழுதக்கூடாது. எலிமினேட் பண்ணுங்கள். G எலிமினேட் பண்ணுங்கள், H எலிமினேட் பண்ணுங்கள். You have to write B and C alone. Now A minus B, A minus C யூனியன்னு சொல்லியிருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடில் இல்லையா? ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். What will be the union answer? BCEH. கரெக்டாக? BCEH அதானே இங்கேயும் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ you have to write A minus B யூனியன் A minus Cன்னு எழுதி BCEHன்னு எழுதிட்டு, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு left hand side same, right hand side equal to left hand side, hence proved. Got it? Okay, next question. So in the union intersection தாண்டி மற்ற எல்லாமே நான் போடுறேன். ஓகேவா? question number 6. இதுலேயும் A minus தான் வருது, set builder formula கொடுத்துருக்காங்க. question number 6. if A equal to x such that x equal to 6, n belongs to whole number n less than 6, b equal to x such that x equal to 2n, n belongs to natural number 2 less than n less than or equal to 9, c equal to x such that x equal to 3n, n belongs to n 4 less than or equal to n less than 10. I am checking the question. 3n, n belongs to n, minus 4 less than or equal to n less than 10. ஸோ இதில் ப்ரூவ் தட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A minus B intersection C equal to A minus B union A minus C. இப்போ 5th சம் பார்த்தது தான், அதே சம் தான். ஆனால் இந்த இடத்துல ABC வந்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை என்ன பண்ணணும்? ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிக்கணும். A equal to என்ன கொடுத்துருக்காங்க? x equal to x equal to 6. Okay, 6n n belongs to whole number
and n less than 6. So you have to find out a now. X equal to 6n. To find a ன்னு எழுதிக்கோங்க. To find a. X equal to 6n. Whole number னால we can start n as whole number 0 லேருந்து start பண்ணலாம். If n equal to 0, x equal to 0 na 0. If n equal to 1, x equal to 6. n equal to 2, x equal to 12. If n equal to 3, x equal to 18, n equal to 4, x equal to 24, n equal to 5, x equal to 30. Less than 6 ங்கிறனால 6 should not take. So a equal to, I can write 0, 6, 12, 18, 24, 30. கரெக்டா? இப்போது இது மாதிரி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இது பார்த்து எழுத தெரியும்னாலும் எழுதலாம். எக்ஸுங்கிறது 2n. என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் 1. பட் ஸ்டில் ஐ ஹாவ் another ரூல். 2க்கு மேலே இருக்கணும், 9க்கு கீழே இருக்கணும். ஸோ 3லேருந்து 9 வரைக்கும் எடுக்கணும். 9க்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. 9க்கு lesser than or equal to கொடுத்தனால 9 also should take. ஸோ 2க்கு மேலே 9க்குள்ளே 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் எடுக்கணும். ஸோ எண்ணுக்கு 3 போட்டிங்கன்னா 2 3s are 6, 4 போட்டால் 8, 5 போட்டால் 10, 6 போட்டால் 6 2s are 12, 7 போட்டால் 14, 8 போட்டால் 16, 9 போட்டால் 18. That's it. C equal to x equal to 3 என்ன கொடுத்துருக்காங்க. starting with natural numbers, but still another rule. 4க்கு மேலே 10க்குள்ளே 4 can be included. 4, 5, 6, 7, 8, 9. So 3 4s are 12, 3 5s are 15, 3 6 are 18, 3 7s are 21, 3 8s are 24, 3 9s are 27. 10 எடுக்கக்கூடாது. lesser than or equal to எழுதலை. So a b c எழுதியாச்சா? Now I can easily write a minus b intersection c. left hand side a minus b intersection c. Find out b intersection c first. b को c को intersection part என்ன? I don't 5 6 here. 8 இல்லை, 10 இல்லை, 12 இல்லை, 12 இருக்கு. So intersection 12. 14 இல்லை, 16 இல்லை, 18 இருக்கு. a minus b intersection c. Write down a first. 0, 6, 12, 18, 24, 30 minus போட்டு 12 and 18 எழுதிக்கோங்க. ஸோ இதிலேருந்து 12 18 எலிமினேட் பண்ணணும். ரைட் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ். 0, 6, 24, 30. This is our left hand side. Mark it as 1. Right hand side. What is that right hand side? A minus b union a minus c. Right hand side a minus b union a minus c. First write a minus b. a எழுதி minus b எழுதணும். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் எழுதுகிறேன். a பார்ட் மட்டும் இருக்கணும். அதில் 6 இருக்கக்கூடாது, 18 இருக்கக்கூடாது, 6 இருக்கக்கூடாது, 18 இருக்கக்கூடாது, 12 இருக்கக்கூடாது. ஸோ 0, 24, 30. 0, 24, 30. ஸோ யூ ஹாவ் டு ரைட் ஏ மைனஸ்னு போட்டு பி எலிமெண்ட்ஸ் எழுதி, ஸோ அந்த ஏலேருந்து பி எலிமெண்ட்ஸை கட் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஏ மைனஸ் சி. I can take from here. A minus c. So 12 should not write, 18 should not write, 24 should not write. So 0, 6, 30. 0, 6, 30. Now a minus b union a minus c. இது union பண்ணா 0, 6, 24, 30. So same. 1 and 2 same தான் இருக்கு. So left hand side equal to right hand side. Hence proved. Next question. Same தான். Next same question.
நம்பர்ஸ் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. இதே தான் கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் மாற்றிருக்காங்க. ஓகேவா? அதில் இன்டர்செக்ஷன் பார்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ யூ கேன் டூ இட் ஆஸ் யோர் ஓன். சேம் கொஷின் நம்பர் சேஞ்ச் பண்ணாததுனால நான் போடலை. ஓகேவா? நெக்ஸ்ட் De Morgan's law. Next ரெண்டுமே சேமாக இருக்கறனால I am going to De Morgan's law. 10th question. If u equal to 8, 10, 11, 12, 15, 16. இது universal set. A is 7, 8, 11, 12. B equal to 4, 8, 12, 15. Verify De Morgan's law for complementation. So De Morgan's law மட்டும் இல்லை, it's for complement. De Morgan's law, A union B dash equal to A dash intersection B dash. So முதல்ல A union B left hand side, A union B dash எழுதணும். A union B dash எழுதணும்னா A union B கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டுத்துக்கு கண்டுபிடிச்சா 7, 8, 11, 12 எழுதிட்டு பேலன்ஸ் எழுதுங்க. 15, that's it. 4, 8 இங்கே இருக்குது, 12 இங்கே இருக்குது, ஸோ 15 மட்டும் எழுதியிருக்கேன். A யூனியன் B டேஷ் இப்போ கண்டுபிடிங்க டேஷ் என்னன்ட்டு. ஸோ டேஷ்னா என்ன அர்த்தம்? A யூனியன் B தவிர மற்ற எல்லா எலமெண்ட்ஸும் எழுதணும். ஸோ இங்கேருந்து இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே நெக்லெக்ட் பண்ணிடணும். 7, 8, 11, 12. 7, 8, 11, 12, 4, 15. ஸோ A யூனியன் B டேஷுங்கிறது என்னது? A தவிர மற்ற எல்லாமே. ஸோ இந்த டிக் பண்ண எல்லாத்தையும் விட்டுட்டு மிச்ச எலமெண்ட்ஸ் எழுதுங்க. 10, 16. ரைட் ஹேண்ட் சைடு இதை 1ன்னு மார்க் பண்ணிக்கோ. ரைட் ஹேண்ட் சைடு A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ். அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு A டேஷ் கண்டுபிடிக்கலாமா? A டேஷ் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஏல இருக்கிறத தவிர மற்ற எல்லாமே நம்ம எழுதணும் இல்லையா? ஸோ ரைட் எவ்ரி திங். இதில் யூனிவர்சல் செட் மட்டும் பார்த்தா போதும். யூனிவர்சல் செட்னாலே B எலமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து தான் யூனிவர்சல் செட்டாக எழுதுவாங்க. ஸோ A டேஷ்னாலே A விட்டுட்டு ஏல இருக்க எலமெண்ட்ஸ் இங்கே இருந்ததுன்னா அதை விட்டுட்டு மற்ற எல்லாமே எழுதணும். 7, 8, 11, 12 தவிர மற்ற எல்லாமே எழுதணும். ஸோ யூ கேன் மார்க் இட் லைக் திஸ் 7, 8, 11, 12. ஸோ பென்சிலில் மார்க் பண்ணதை விட்டுட்டு யூ கேன் ரைட் 4, 10, 15, 16. B டேஷ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ பென்சிலில் அடிச்சுக்கலாம். 4, 8, 12, 15. 4, 8, 12, 15. ஸோ அடித்தது தவிர மற்ற எல்லாமே எழுதணும். 7, 10, 11, 16. A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ் என்னென்னு எழுதணும்? ரெண்டுத்துக்கும் உள்ள இன்டர்செக்ஷன் பார்ட் என்ன? 10 இருக்குது, 16 இருக்குது. இதுதான் இன்டர்செக்ஷன் பார்ட் அண்ட் தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நம்பர் 2ன்னு மார்க் பண்ணதும் நம்பர் 1ன்னு மார்க் பண்ணதும் சேமாக இருக்கா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஹென்ஸ் De Morgan's law for complementation is proved. Got it? Exercise 1.5 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Verify once again question number 11 இருக்குது. Verify A intersection B the whole dash equal to A dash union B dash using Venn diagrams. Using Venn diagram தான் சொல்லியிருக்காங்க. You have to draw Venn diagram for this. De Morgan's law என்ன? இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? A intersection B dash equal to A dash union B dash. இது என்ன சொல்லணும்? Let us take left hand side. A intersection B the whole dash சொல்ல போகிறோம். இந்த டயக்ராம் என்னதுன்னா ஃபஸ்ட்டு A intersection B வரையணும். ஸோ I can color it like this. நீங்கள் கலரும் பண்ணலாம், லைன்ஸும் போடலாம். This is A intersection B இல்லையா? A இது B. Next A intersection B the whole dash. இப்போ யூனிவர்சல் செட் சேர்த்து வரையணும். இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை தவிர எல்லாமே ட்ரா பண்ணணும், கலர் அடிச்சிடணும். பென்சிலில் நீங்கள் ஷேட் கூட பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி லைன்ஸும் போடலாம். விச் மீன்ஸ்
இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் தான் அடிச்சிருக்கேன். ஸோ இதை தவிர மற்ற எல்லாமே அடிக்கணும். தட் இஸ் கால் காம்ப்ளிமெண்ட் டேஷ் இல்லையா? ஃபைன். திஸ் இஸ் அவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதை தான் 1ன்னு மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு போட போகிறோம். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இங்கேயும் வரையலாம், தப்பில்லை. வரைஞ்சிட்டா யூ எழுதுங்க, இது ஏ எழுதுங்க, இது பி எழுதுங்க, இது யூன்னு எழுதுங்க. ஏ டேஷ் பண்ணணும். ஸோ இந்த ஏங்கிற சர்க்கிளை டச் பண்ணாமல் மற்ற எல்லா இடத்துலையும் கலர் அடிக்கணும், ஷேட் பண்ணணும். ஸோ கலர் இந்த சென்ஸ் நீங்கள் பென்சிலில் ஷேட் பண்ணால் போதும், கலர்லாம் அடிச்சிடாதீங்க. பென்சிலில் ரொம்ப லைட்டாக இந்த மாதிரி ஷேட் பண்ணணும். பெட்டர் டு புட் லைன்ஸ் லைக் திஸ். ஓகே, அது இன்டர்செக்ஷன் பார்ட்டுக்கு மட்டும்தான் சரியாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஏ டேஷ் இல்லையா? நெக்ஸ்ட்டு பி டேஷ் வரையலாமா? இது ஏ, இது பி, அண்ட் ஐ கேன் ட்ரா யூனிவர்சல் செட். இப்போ இந்த பிங்கிற சர்க்கிள், பி டேஷ்னால் என்ன அர்த்தம்? பிங்கிற சர்க்கிளை விட்டுட்டு மற்ற எல்லாமே கலர் அடிக்கணும். கரெக்டா? நெக்ஸ்ட் ட்ராயிங் போடணும். ஏ டேஷ் தனியாக வரைஞ்சாச்சு, பி டேஷ் தனியாக வரைஞ்சாச்சு. வாட் வில் பி த நெக்ஸ்ட் ட்ராயிங்? யூனியன் சொல்லியிருக்காங்க. திஸ் ட்ராயிங் வில் பி ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் இல்லையா? ரெண்டுத்தையுமே யூனியன் பண்ண போகிறோம். ஏல ஷேட் பண்ணதும் ஷேட் பண்ணணும், பியில் உள்ளதும் ஷேட் பண்ணணும். இஃப் யூ ரெண்டுத்தையுமே ஷேட் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் தனியாக இருக்கும். யூ வில் கெட் திஸ் நம்பர் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதை நான் 1ன்னு மார்க் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ வி ஆர் கோயிங் டு மார்க் shade all this without this intersection point. ஏ என்ன பண்ணியிருக்கு? இது ஃபுல்லாக அடிச்சிருக்கா? பி டேஷ் என்ன பண்ணியிருக்கு? இது ஃபுல்லாக அடிச்சிருக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே டுகெதராக நம்ம ஷேட் பண்ணால் தட் இஸ் கால் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஓகேவா? அண்ட் திஸ் ஒன் இஸ் 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் ப்ரூவ்ட். புரிஞ்சுதா? ஓகே, I think over 1.5 over. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நான் போடாத சம்ஸ்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். ஆக்சுவலி ஒரே மாதிரி சம்ஸ் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணதுனால தான் நான் அதெல்லாம் போடலை. டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் வரலைன்னா கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, பாய்.